இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஆனாலும் என் கையில் ஒன்றும் இல்லாதது போல் இருக்கிறது. வீண் செலவுகள் வந்து கொண்டிருக்கிறது. வீணான காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. எல்லாமே தீமைக்கு விரோதமாய் போய்கொண்டிருக்கிறது போல் என் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து தருவேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த பணம் உலகத்தில் பல ஆசைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பணம் இருந்தால்தான் உலகத்தில் வாழ முடியும் என்கிற எண்ணத்தோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணம் அநேகரை கொலை செய்கிறது, அநேகரை விலைக்கு வாங்குகிறது, அநேக பாவங்களுக்கு இந்த பணம் வழிவகுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பண ஆசைகளை விட்டுவிட்டு நீ தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பாயானால் உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் நான் உனக்கு செய்து தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பணத்திற்காக சம்பாதிக்க வேண்டும் என்கிறதற்காக ஓடோடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை தேடி ஓடுகிற நபர்களை கர்த்தர் போஷித்து கொண்டிருக்கிறார். அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கிடந்து, ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னுடைய குடும்ப சூழ்நிலைமையை பார்த்து கொள்ளுங்க, என்னுடைய கடன் பாரத்தை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அநேகர் விழித்து கொண்டிருக்கும்போது ஒரு சில நபர்கள் உலகத்தையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நான் சம்பாதிப்பேன், எப்பொழுது இந்த பூமியை வாங்குவேன், எப்பொழுது இந்த வீடை கட்டுவேன், எப்பொழுது இந்த காரை வாங்குவேன், எப்பொழுது நான் ஆடம்பரமாய் வாழுவேன் என்று அநேகர் உலகத்தையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வேதாகமத்தில் எலியாவை குறித்து சொல்லும்போது, எலியா ஆண்டவருக்கு முன்பாக நின்ற ஒரு மனுஷன். அவனை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளிந்து கொண்டிரு. 3 வருஷம் தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது. இந்த 3 வருஷத்தில் அந்த பஞ்சத்திலே நான் உனக்கு போஷிக்கப் போகிறேன். எலியா வேலைக்கு போகலை, எலியா ஒரு இடமும் போகலை, விதைக்கலை, விவசாயம் பண்ணலை. ஆனாலும் தேவ மனுஷனாகிய எலியாவுக்கு ஆண்டவர் கர்த்தரால் 3 வேளையும் ஆகாரத்தை கொடுத்து போஷித்தாரேயானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் போஷிக்கக்கூடிய வல்லமையை தரப்போகிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு வேண்டியவைகளை ஆண்டவர் போஷிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தின் மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். அனுதினமும் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். அவர்களுக்கு வேண்டிய காடையை கொடுத்தார். அவர்களுக்கு வேண்டிய மாறாவின் தண்ணீரை கொடுத்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். இருப்பதற்கு இடத்தை கொடுத்தார். இப்படி எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த தகப்பன் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். அவர் நிச்சயமாகவே உங்கள் காரியங்களை பொறுப்படுத்தி செய்யக்கூடிய தகப்பன். பணத்தின் மேல் ஆசை வைக்காதபடிக்கு ஆண்டவர் மேல் ஆசை வைத்து நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் உங்கள் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பண்படுத்தவும் இந்த இடத்தை பாதுகாக்கவும் உனக்கு பொறுப்பு என்று சொன்னார். பண்படுத்த வேண்டுமென்றால் வேலை செய்ய வேண்டும், விவசாயம் பண்ண வேண்டும், அதில் இருக்கக்கூடிய பலனை உண்ண வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் உழைத்து நாம் சம்பாதிப்பது ஆண்டவருக்கு நன்மையாக இருந்தாலும் அதை வீணாய் செலவு செய்வதற்கோ வீண் காரியங்களை செய்வதற்கோ
நாம் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் தந்த இந்த பலத்தை வைத்து நான் உமக்கன்றி ஏதாயிலும் செய்ய வேண்டும், நீர் தந்த இந்த திடனை வைத்து, நீ தந்த இந்த ஆரோக்கியத்தை வைத்து நான் உமக்கன்றி ஏதாயிலும் செய்ய வேண்டும். நான் உழைப்பதற்கு நீர் தந்திருக்கக்கூடிய அந்த கிருபை ஆண்டவரே, நான் அனுதினமும் அன்றாட காரியங்களை செய்வதற்கு நீர் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கிருபையில் நான் நிலை நிற்பதற்கு உம்முடைய இரக்கமும் தயவும் எனக்கு வேண்டும்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். அவருடைய கிருபையை ஊற்றித் தரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஒரு தீமை வருகிறது என்றால் அநேகர்களை கொல்வதற்கு, அவர்களை அடிதடி பண்ணுவதற்கு, அவர்களை துரத்தி விடுவதற்கு அவர்களுக்கு உதவுவது இந்த பணம் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. யூதாஸ் காரியோத்து பணத்தின் மேலே ஆசைப்பட்டதினால நல்ல தெய்வத்தை காட்டி கொடுத்தான். பணம் அவனுக்கு ஆசையாயிருந்தது. பணத்தின் மேல் அதிக விருப்பம் கொண்டான். இந்த பணத்தை வைத்து ஏதாகிலும் வாங்கலாம், ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தவன் குற்றமில்லாத நல்ல ஒரு தெய்வத்தை அவன் காட்டி கொடுக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அவன் ஒரு நிலத்தை வாங்கினான். அது இரத்த நிலம் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அந்த நிலத்தில் எதையுமே பயிரிட முடியலை. அந்த நிலத்தில் இருந்து எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் நாண்டு கொண்டு குடல் வெடித்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் பணத்தின் மேலே ஆசைப்பட்டு பணத்துக்கென்று ஓடுவானேயானால், தீய காரியங்களுக்கு ஓடுவானேயானால், தீய காரியங்களுக்கு ஓடுவானேயானால் அவனுடைய வாழ்வு மரணத்தை நோக்கி இருக்கும். அவன் பாவ வழிகளுக்குள் விழுந்து விடுவான். சத்துருவானவன் அவனை பாவத்துக்குள் கொண்டு போய் அவனை மரணத்துக்குள் தள்ளிவிடுவான். ஆதலால் நாம் தெய்வ பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் கரத்தில் நீங்கள் பணத்தை தந்திருக்கீங்கப்பா, இந்த பணத்தின் மேலே நான் ஆசைப்படக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்திருக்கீங்க, நல்ல ஒரு தொழிலை தந்திருக்கீங்க, நல்ல ஒரு சம்பாத்தியம் தந்திருக்கீங்க, கை நிறைய என்கிட்ட பணம் இருக்குதப்பா, இந்த பணத்தினால் நான் உண்மை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேகர் பணம் கையில் வர 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 ஆண்டவரை மறுதலித்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை மறந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி இருந்து விடாமல், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே எப்படியோ கிடந்த என்னை நீர் உயர்த்தி காட்டினீரே. ஆண்டவரே கை நிறைய எனக்கு சம்பளத்தை தந்து என்னை உயர்த்தி காட்டினீரே. ஆண்டவரே அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே நான் ஒருபோதும் இந்த உலகத்துக்கு பின்னாடி போவதில்லை. ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், உம்மிடத்தில் நான் வந்து அமர்வேன், உம்மோடு கூட நான் நடப்பேன், உம்மையே நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். கேட்கலாமா? ஆண்டவரே என்னிடத்தில் நீர் வாருமப்பா, எனக்கு அந்த ஆசைகளை தேவன் எனக்குள் வைக்கக்கூடாதப்பா, நான் அந்த ஆசை இல்லாதவனாய் வாழ வேண்டும். நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் கர்த்தர் மேல் எனக்கு அந்த ஆசை வர வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை நிரப்பி தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்கப்பா. இந்த பண ஆசை எங்களுக்குள்ளாடி வந்துவிடக்கூடாதப்பா. பணத்தின் மேலே ஆசைப்படாதபடிக்கு உம்மேலே ஆசைப்பட்டு உம்மோடு கூட நடக்கக்கூடிய அந்த இருதயத்தை இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழுவி போகக்கூடாதப்பா.
இந்த ஆசைகளெல்லாம் வரும்போது அவர்களுடைய விசுவாசம் வழுவி போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.